ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய், இப்போ நீ எழுந்துப்பியா மாட்டியா? மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. உருப்பிடுவானா? ப்ரோ மணி 12 ஆச்சு ப்ரோ. ஐயோ 12 மணி ஆயிடுச்சா? பிரேக்ஃபாஸ்ட் என்னடா? டேய், இது பிரேக்ஃபாஸ்ட்லடா, லஞ்ச் டைம்டா. ஐயோ, அவனுக்கு என்ன தெரியும்? ஏதாச்சும் வேலைக்கு போனால் தெரியும். எந்த டைமும் சும்மா இருந்தா எப்படி தெரியும்? விக்ரம், சித்தப்பா என்னடா காலேஜ் அட்மிஷன் என்னாச்சு? அதான் சித்தப்பா பார்த்துட்ருக்கேன். மோஸ்ட்டாக இந்த வீக் கிடச்சிரும். உனக்கு அதெல்லாம் கிடைச்சிரும். கிடைக்கலாம் சித்தப்பா வாங்கி தரேன். ஆனால் ஒன்று, இவனை மாதிரி படித்து சும்மாவே அப்பங்காசுலேயும் அண்ணங்காசுலேயும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்ச் என்ன கேட்க மாட்டேன்னா சொல்லு, அட்மிஷன் வாங்கி தரேன். ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? பாருங்க, அவன் எஞ்சி போயிட்டான். விடுமா போட்டோம். எவ்வளோ நாள் ஒருத்தன் சும்மாவே இருக்க முடியும்? பா, நானும் எவ்வளோ வாட்டி தான் சொல்கிறது ஆஃபீஸ் வா, ஒர்க் பண்ணுன்னு. வரவே மாட்டான். அதெல்லாம் சொன்னாலாம் மாற மாட்டான். நீ போடா, வேலையை பாருமா. டேய் ஒரு 2000 இருந்தா குர்ரா. என்னடா கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற? டேய் தரேன்டா, ஏன்டா ஓவரா பண்ற? குர்ரா. டேய், இப்போ தானே கோச் ஏஞ்சிட்டு போனேன், மறுபடியும் வந்து காசு கேட்குற? வெக்கமாகவே இல்லையா உனக்கு? காசுலாம் கிடையாது, என்னை விடு, எனக்கு வேலை இருக்குது. இந்த மாதிரி நான் வெட்டி போனேன். எவ்வளோ நாளைக்கு தேவா இப்படி இருக்க போறீங்க? உங்களுக்கே ஒரு மாதிரி இல்லை? நான் என்ன நீ பண்ணுறது? ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை ஆசைப்பட்ட மாதிரி இல்லை. அதுக்குன்னு எவ்வளோ நாள் இப்படியே இருந்துட முடியும்? உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ திட்டுறாரு? அது அவர் எப்பவுமே தானே என்னை திட்டிகிட்டே இருக்காரு. அம்மா இல்லாத பையனும் ஒரு நாள் கூட பாசமாக பேசுனதே இல்லை. இதனால அவர்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. உனக்காக உங்கள் அப்பா எவ்வளோ பண்ணியிருக்காரு. 2 இயர்ஸ் டிரெக்டர் ஆகணும்னு நீ எங்கேயோ போயிட்ட. ஆனால் உனக்கான எல்லா செலவையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போவும் அவர் உன்னை திட்டுறாரு, ஆனால் அவர் தான் உன்னோட எல்லா செலவையும் பார்த்துக்கிறாரு. இதுக்கு மேலே நீ தான் உன்னை பார்த்துக்கணும் தேவா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். ப்ரோ ம் ப்ரோ ம் மத்திய ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ. என்ன படம்? செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. என்ன படம்டா? அந்த படம் பேர் வாயில் வரல, ஆனால் கதை மஜாவான கதை ப்ரோ. வாயில் வரலையா? ம் எங்கள் கதை சொல்லு. கதை ஒரு ஹீரோ ப்ரோ. ம் அவனுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி. அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஆப்போனண்ட் வில்லன். ஒரு நாள் அவன் வீட்டு முன்னாடி வந்து மாசா நிற்கிறான். டேய் விட்டு போடுறா ப்ரோ.
அர்ஜுன், இது வேணாம். இது நம்ம பிரச்சனை. அவனை விட்டுரு. சூப்பரு, பரவாயில்லையே. என் பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்க. 5 வருஷம் ஆச்சுல, அதான் மறந்துருப்பேன் நினச்சேன். அர்ஜுன், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவனை விட்டுரு. இந்த மாதிரி எவ்வளோ வாட்டி நான் உன்ட்ட சொல்லியிருப்பேன். நீ விட்டு போனியா? இல்லை, அப்போ நான் மட்டும் ஏன் விட்டு போனோம்? ப்ரோ, யார் ப்ரோ இவன்? எதுக்கு இவன் எனக்கு கன் பாயிண்டில் வச்சுருக்கான்? உனக்கு எப்படி இவன் பேர்லாம் தெரியும்? ஆ, டே தம்பி, அவன் யாரு, நான் யாரு, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. ஏன்னா கதை அவ்வளோ பெருசு. இந்த கதை எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? டேய் கதை தரா. டேய் கதவு திறடா. டேய் கதவு திறடா. டேய் கதவு திறடா. இது முடிவில்லை.
இதா தொடக்கம். ஏய், யாரா அவனுங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆ, நம்ம வீட்டில் என்னடா நடக்குது? சம்மந்தமே இல்லாமல் நைட்டில் என்னடா நடக்குது இங்கே? கதிர், அவன் கையை பாரு, ஃபுல்லா ரத்தம். ரத்தமா? கை ஃபுல்லாக ரத்தம்? பா, டேய் என்னடா பண்ண அவனை? அப்பா ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். எல்லாரும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அப்பா அப்பா இப்போ நடந்ததுக்கும் இதுக்கு முன்னால் நடந்ததுக்கும் இனிமேல் நடக்க போகிறதுக்கும் நான் காரணம் இல்லைப்பா. நான் ஒரு சுழலில் மாட்டியிருக்கேன்ப்பா. அது எங்கே போய் முடியும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா, இன்னைக்கு இந்த நாள் தான்ப்பா இந்த கதையோட முடிவா இல்லை தொடக்கமானு தெரியும். அம்மா இல்லாத பையன்னு ஒரு நாள் கூட நினைக்க வச்சதில்லப்பா. உங்க பேர் நான் கெடுக்க மாட்டேன்ப்பா, இது சத்தியம். நீங்க என்ன நடந்தாலும் யாரும் வெளியே வராதீங்க. டேய், அவன் யாருன்னு சொல்கிறா? எவனா இருந்தாலும் நான் அப்பா பார்த்துக்கிறேன். இது என்னோட கதைப்பா, நான் தான் அவனை கொல்லணும். ப்ரோ, அப்போ நீ கேங்ஸ்டரா ப்ரோ? விக்ரம் சொன்ன மாதிரி தான், ஒரு ஹீரோ, அவனுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி. ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த கதையில் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி கதையில் ஹலோ மைக்கேல், நானும் அர்ஜுனும் அவனை தேடி வந்தோம். வந்த இடத்துல என்னை அவன் அடிச்சு போட்டான். நான் வீட்டை விட்டு எப்படியோ எகிரி குதிச்சிட்டேன். ஆனால் அர்ஜுன் மேலே எதுவும் கன் சத்தம் மட்டும் கேட்குது மைக்கேல். என்ன பண்ணுறதுனே தெரில. நீ உடனே பசங்க சூர்யா, அர்ஜுனும் ஜோசஃபும் அவனை தேடி போனாங்க. போன இடத்துல அர்ஜுன் அந்த நாயை எதனா பண்ணி அவனு சூர்யா. நம்ம கூடவே இருந்துட்டு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். வரானுங்க, நீ சொல்லு, என்ன வேணா பண்ணலாம். சூர்யா, சொல்கிறேன். டீமன் சீக்கிங்